என்ன இந்தூர் அனுப்புறதுக்கு ஏன் துடிக்கிற ரசியா? நான் ஏதாவது சொன்னேன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா அது எனக்கு மட்டும் பிடிக்குமா என்ன? ஆனா நீங்க அங்க ஒரு ஃபங்க்ஷன்ல பேசி ஆகணுமே. உங்களோட பேச்ச கேட்கறதுக்காக அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மனசெல்லாம் கஷ்டப்பட்டா அது நல்லாவா இருக்கும்? ஆனா இந்த வீட்டை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகக்கூடாது. இந்தூர் என்ன அவ்வளவு தூரமா இருக்கு? ஆமா, அங்கிருந்து நிறைய போன் வேற வந்துருச்சு. அதாங்க, நீங்க அங்க போயே ஆகணும். நீ சொல்றதும் சரிதான் ரசியா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்தூர் கிளம்புறேன். அல்ல, பிரச்சனையை சமாளிச்சுட்டேன். இவரு கொஞ்ச நாளைக்கு வெளியில போயிடுவாரு. அந்த நேரத்துல இந்த ஜோயாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யோசிக்கணும். என்னால 3 மாசம் வரைக்கும் காத்திருக்க முடியாது. ஜோயா, கொஞ்சம் டீ குடிக்கிறியாமா? வேண்டாம், தேங்க்யூ. ஜோயா, ஜோயா, என்னால உன்னோட வலி, வேதனை, கஷ்டம் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாத, நட்புல இருக்கிற ஆழமான உறவு வேற எதுலயுமே இருக்காது. உன்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு கப் டீ குடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சுகர் படவா? மிஸ் ஃபொர்கி, நீங்க இந்த அளவுக்கு சர்க்கரையை எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க எப்படி கசப்பான காஃபி குடிக்கிறீங்களோ அப்படி. இது ஹெல்தி கிடையாது. இது டேஸ்டியா இருக்கும். உங்க சாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. உங்களை பார்த்துட்டு யார் வேணாலும் என்ன பார்த்து சொல்லுவாங்க மிஸ்டர் கான் என்னோட டேஸ்ட் மோசமானதுன்னு. நீங்க 2 பேரும் நிக்கா பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா நீங்க 2 பேரும் நிக்காக்கு முன்னாடியே நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நிக்காவுக்கு அப்புறம் இந்த கேட் ஃபைட்ங்கிறது உங்களுக்குள்ள நடக்கவே நடக்காது. அதனால உங்க ரிலேஷன்ஷிப்ல சீக்கிரமே போர் அடிக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல நான் போரெல்லாம் ஆக மாட்டேன். அப்புறம் போர் அடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். புது விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? அப்ப உன்னோட காஃபியை குடி, நீ டீயை குடி, என்னோட டீயும் குடிக்க விடுங்க ப்ளீஸ். பாத்தீங்களா, எனக்கு தெரியும் உங்க 2 பேரையும் எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு. இதுதானே ப்ராப்ளமே. இந்த வீட்ல மிஸ்டர் கான் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும். ஜோயா, எனக்கு புரியுது. இங்க இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. உனக்கும் யாரையும் தெரியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சீக்கிரமே எல்லாரும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவ. நான் என்னோட ரூமுக்கு போறேன். ஜோயா, என் பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஜோயா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன். ஆனா
இந்த வீட்டு மருமகளாவ நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ வருத்தத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், கவலையா இருக்கன்னு தெரியும். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விடவே மாட்டேன். அதை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம். ஜோயா, அயானோட அப்பாவோட பேச்சை நீ நம்பலனாலும் அட்லீஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டோட பேச்சையாவது நீ நம்பலாம்ல? உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் அது எந்த நேரமா இருந்தாலும் சரி என்கிட்ட கேளு, சரியா? ஒண்ணுமே இல்ல. இதுலயும் ஒண்ணும் இல்லையே. இது லாக் ஆயிருக்கு. இதுவும் லாக் ஆயிருக்கு. எல்லாமே லாக் ஆயிருக்கு. இது திறந்து பார்க்கலாம். அம்மா, ஏதாவது தேடுறீங்களா? ஆமா, டீத்தூளும் சர்க்கரையும். பால் கூட எங்க இருக்குன்னு தெரியல. நான் ஷெல்ஃப் எல்லாத்தையும் செக் பண்ணானா லாக் ஆயிருக்கு. எல்லா திங்ஸும் எங்க? கிச்சன்ல உங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காது. அது கிச்சன்ல இருக்கிற எல்லா பொருளையும் முதலாளி அம்மா அவங்களோட ரூம்ல வச்சிருக்காங்க, பூட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு டீ வேணும்னா நான் அவங்க கிட்ட போய் தான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரணும். நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, பரவாயில்ல விடுங்க. நான் அப்புறமா டீ குடிச்சுக்கிறேன். சரிங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது டீ. நஜ்மா, நீ புது பொண்ணு வீட்டுக்குள்ள நுழையும் போது நேர கிச்சனுக்குள்ள நுழையக்கூடாது. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா தஸ்லீமை கூப்பிட்டு சொல்லு, சரியா? சரி. உங்களுக்கு இப்பதான் நிக்கா முடிஞ்சிருக்கு. உங்க முன்னாடி உங்க கணவர் நிக்கிறாரு. அவருக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. வா 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 வா. இதெல்லாம் விடு. இது வேலை பார்க்கறதுக்கான நேரம் இல்ல, இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம். என்னாச்சு? இந்த பெயிண்டிங் நேத்து ராத்திரி கூட நான் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐ மீன், இந்த வீட்டு இன்டீரியரோட மேட்சே ஆகல. வெட்டு தள்ளு. அம்மாவுக்கு யாரோ இதை கிஃப்டா கொடுத்திருக்காங்க, அவங்க இதை மாட்டி வச்சிருக்காங்க. நாம என்ன பண்றது? வெட்டு தள்ளு. உனக்கு இது வித்தியாசமா தெரியலையா? வித்தியாசமா தான் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே வித்தியாசமா தான் தெரியுதா? நான் உங்களுக்கு நார்மலா தெரியறேனா இல்ல வித்தியாசமா தெரியறேனா? நீங்க ஆமா, நீங்க எல்லாரையும் விட வித்தியாசமா இருக்கீங்க. நஜ்மா, நான் இல்லாத போது எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது ரசியா. எல்லாமே வேடிக்கையா போயிடுச்சு. பிரச்சனை ரொம்ப மோசமாயிடுச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு நல்லாவே தெரியும் நீ நிக்கா பத்திரத்துல கையெழுத்து போட்டு ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு. அதுவும் நிக்கத்துக்காக.
உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்த வீட்டுக்கு முரண்பாடா இருக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சில கட்டுப்பாடுகளோட தான் வாழறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும்னு வந்தேன். நீ இப்ப இந்த வீட்டுல இருக்க. இப்ப நீ இந்த வீட்டுல இருக்க, அதனால இந்த வீட்டு கட்டுப்பாட்டோட தான் வாழணும். புரியுதா? உனக்கு புரியுதுல்ல? என்னது அது? இந்த துணிமணி எல்லாம் உன்னோடதா? இந்த வீட்டு மருமக இந்த மாதிரி துணியெல்லாம் போடவே கூடாது. இந்த துணிமணியா? நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுல எனக்கு எந்த தப்புமே தெரியல. எப்படி பார்த்தாலும் நான் இங்க கொஞ்ச நாளைக்கு அட நீங்க என்னங்க, எதுக்காக உங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க அங்க போக லேட் ஆகுதுல்ல? பெரியவங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசக்கூடாது. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். நீங்க வாங்க, லேட் ஆகுதுல்ல? இவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஜோயா, என்னாச்சு? மாமா என்ன சொன்னாரு? இன்னும் என்ன நடக்கணும் ஐயா? உன்னோட வீட்ல இருக்கிறவங்க உண்மையாவே நமக்கு நிக்கா ஆன மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் நிரந்தரமா இங்க இருக்க போறது இல்ல. முதல்ல உன்னோட அப்பா, இப்போ உன்னோட மாமா. நீ வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயும் சொல்லல. நிக்கத்துக்கு நிக்கா ஆன உடனே நான் இந்த வீட்ல இருந்து போயிடுவேன். இங்க என்ன நடக்குது? ஜோயா, அந்த விஷயத்தை பத்தி நான் இன்னும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னும் முடியல. நீ என்ன சொல்ல வர? என்னன்னா, நிக்கத்தோட நிக்காவுக்கு இன்னும் நாள் குறிக்கல. இதுல இன்னும் நிறைய விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. பட் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஆனா எனக்கு கொஞ்சமாவது டைம் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனா அது வரைக்கும் தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் நீ எதுவும் சொல்லிடாத. நூர்ஜான், அண்ணா எப்படி இருக்காரு? அப்புறம் ஜோயா, நடந்ததை நினைச்சா அவங்க முன்னாடி எனக்கு போகிறதுக்கே தைரியம் வர மாட்டேங்குது. மனசு பூரா கில்ட்டி ஃபீலிங்காவே இருக்கு. அக்கா, நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண எந்த அவசியமும் இல்ல. நீங்க எதுவும் பண்ணல. அப்புறம் அக்கா, நம்ம வீட்ல 3 பேரு, அப்புறம் அசார் அண்ணா வீட்ல 2 பேரும். நம்ம 5 அண்ணன் தங்கச்சிங்களும் ஒரு கையில இருக்கிற 5 விரல் மாதிரி. நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்மள நெருங்கவே நெருங்காதுக்கா. அக்கா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ப்ளீஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இப்படி உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிக்கா பண்ணிட்டு எங்களை பெரிய போது என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஹசினா அபி உங்களுக்கும் ஃபரான் மாமாக்கும் நிக்கா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன? ஒரு வாட்டி இப்படி, ஒரு வாட்டி அப்படி. இன்னைக்கு சரி, நாளைக்கு சரிக்காத. நூர்ஜான், நான் இந்த விளையாட்டு பல தடவை விளையாடி சோர்ந்து போயிட்டேன். எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு. இன்னைக்கு அவங்க நல்ல விஷயம் தான் சொன்னாங்க நிக்கத். அம்மா,
கவலைப்படுமா. அசினாபி இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. சீக்கிரமா உனக்கும் ஃபரானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண இங்க வராங்கம்மா. நுஷாத், அம்மா சீக்கிரமா அக்காவை ரெடி பண்ணமா. சரிங்கம்மா, நான் போய் மத்த ஏற்பாடுலாம் பண்றேன். நிக்கத், இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். கொஞ்சமாவது சரி நிக்கத். இங்க பாருமா, அல்லாஹ் உனக்கு கொடுத்த சோதனை எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சுமா. இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ நல்லா இருப்பமா. சீக்கிரமா ரெடி ஆக. சார், நான் பாத்துக்கிறேம்மா. அத்தை, இந்த ட்ரெஸ்ஸையும் ஜுவல்ஸையும் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க போறேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாஷா அல்லாஹ், இந்த நகை ரொம்ப அழகா இருக்கு. விலை ஜாஸ்தியா இருக்கும்ல? ஆமா, அம்மா எனக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னு அம்மா, இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு போய் இவ்வளவு உயர்ந்த நகையை போடணுமான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? சாதாரண நகையை போட்டுக்க. அத்தை, ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸோட இந்த ஜுவல் தான் நல்லா மேட்ச் ஆகும். அதனால தான். எங்க பாருமா, முகம் அழகா இல்லைன்னா தான் இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கணும். அட மாஷா அல்லாஹ், என் மருமகனி, உன் மேல யாருக்கன்னு பட்டிடக்கூடாதுல்ல. அப்புறமா நீ இன்னும் உன்னோட நிக்காவோட Dress நகை என்கிட்ட கொடுக்கலையே. அது வந்து மறந்துட்டியா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ மெதுவாட்டா. சரி, இது ஜாக்கிரதை. நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இதை கவனமா பார்த்துக்குவேன். சரிம்மா, நீ பாத்துப்போ. இத கீழெல்லாம் போட்டுடாம ஜாக்கிரதையா பாத்துக்க. போயிட்டு வா. உங்களுக்கு நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நிக்கா நடந்து முடிஞ்சிடுச்சு. மிஸ் ஃபாருக்கி இப்ப அவங்களோட புகுந்த வீட்டுல தான் இருக்காங்க. Please talk to me, Zoya. Please phone எடுங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்கு மிஸ்டர் கான்? இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றீங்க? அதான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்களே. ப்ளீஸ் ஜோயா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்றேன். தயவு செஞ்சு ஃபோன் எடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப திரும்பவும் எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க. ஆனா இனிமே நான் எதையுமே கேட்க விரும்பல. என்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம நீங்க என்னோட விதியை நிர்ணயம் பண்ணிட்டீங்க. இன்னும் என்ன சொல்ல மிச்சம் இருக்கு? நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன் மிஸ்டர் கான். நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல.
நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இனிமே நான் உங்ககிட்ட பேச விரும்பல.